ஃபைனலா தளபதி விஜய் சாரோட தமிழக வெற்றி கழகத்தின் பிளாக் ரிலீஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம பிளாக் ஆந்தத்தோட ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோல தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள வண்ணங்கள் படங்களை பற்றி தான் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தளபதி விஜய் சாரோட கட்சி கொடியில எல்லோ வித் ரெட் கலர் இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம 2 யானைகளுக்கு நடுவுல வாகை மலரும் இடம் பெற்றிருக்கு. இந்த வாகை மலருக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. இந்த வாகை மலர் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றியை இண்டிகேட் பண்ணும். பொதுவாகவே சங்க காலத்துல மன்னர்கள் எல்லாம் போருக்கு போவாங்க. போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க கழுத்துல ஒரு மலர் மாலை அணிஞ்சிருப்பாங்க. அந்த மலர் மாலையை வச்சு அவங்க போர்ல ஜெயிச்சுட்டாங்களா இல்ல தோத்துட்டாங்களா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போருக்கு போயிருந்த மன்னன் திரும்பி வரும்போது அவரோட கழுத்துல வாகை மலர் மாலை சூடி இருந்தாரு அப்படின்னா அந்த போர்ல அந்த மன்னன் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். சோ ரொம்பவே சிறப்பாவே தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில வாகை மலரும் யானைகளும் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா 2026 ரொம்பவே சுவாரஸ்யமாவும் நமக்கு இருக்க போகுது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த கொடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.